ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு கண்டெய்னரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டெய்னர் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோஸில் பார்த்துருக்கோம். கண்டெய்னருங்கிறது எப்படி ஒரு செப்பரேட் மிஷின் மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ அதை நம்ம இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். அதோடு இந்த கண்டெய்னர் எப்படி இன்னொரு கண்டெய்னரோட கம்யூனிகேட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு 2 விண்டோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஷின் 01, 02. ஸோ இது ஒருவேளை எப்படி இந்த ப்ராம்ப்ட் கொண்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க பிரியப்பட்டீங்கன்னா PS1 தான். ஸோ PS1 போட்டுட்டு நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். மை நேம் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மிஷின் 01 ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ என்னுடைய இமேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உபுண்டு இமேஜ் இருக்குது ஏற்கனவே. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டெய்னர்ஸ் ரன் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அங்கே 2 கண்டெய்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு கண்டெய்னர் எக்ஸிட் ஆயிடுச்சு, இன்னொரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு மை இதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு புது கண்டெய்னர் ஒன்று நம்ம இப்போ ரன் பண்ணலாம். ஸோ அந்த கண்டெய்னர் நான் ரன் பண்ணுறேன். டாக்கர் கண்டெய்னர் ரன் -it. நேம் மை ubuntu _01. இது ubuntu /bin/bash. ஓகேவா. ஸோ இப்போ ரன் பண்ணோன்னே இப்போ அந்த கண்டெய்னருக்குள்ளே லாகின் ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டெய்னருடைய ப்ராம்ப்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. கண்டெய்னர் ஒரு மிஷின் மாதிரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதுவே ஒரு செப்பரேட் மிஷின் மாதிரி அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு மிஷின்னு சொன்னால் நம்ம அதுக்கு பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும், அதுக்குன்னு தனியாக ப்ராசஸஸ் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஹோஸ்ட் நேம் இருக்கணும், ஐபி இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் ஒரு செப்பரேட் மிஷின் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படின்னா இந்த கண்டெய்னருக்கு ஒரு ஹோஸ்ட் நேம் இருக்கா? பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஹோஸ்ட் நேம் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு ஐபி இருக்கா? பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்குன்னு ஒரு ஐபி இருக்குது. இப்போ இதுக்குன்னு ப்ராசஸஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராசஸ் அது ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கேப்பபிலிட்டிஸும் இந்த கண்டெய்னரில் பில்டு பண்ணல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும்தான் நம்ம இந்த இமேஜில் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இமேஜோடைய சைஸை சின்னதாக வைக்கணுங்கிறதுக்காக எது நமக்கு அத்தியாவசியமோ, எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கண்டெய்னருக்கு தேவைப்படுமோ அது மட்டும்தான் இந்த கண்டெய்னரில் பில்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் கான்ஃபிக் இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது, விம்னு போட்டோம்னா நம்மக்கிட்ட கிடையாது, SSH அப்படின்னு போட்டோம்னா இதெல்லாம் இல்லை. ஆனால் இது ஒரு செப்பரேட் ஒரு மிஷின் மாதிரி ஒர்க் ஆகுறதுனால நம்மளால் என்ன செய்ய முடியுங்க, இந்த மிஷினில் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷினில் நம்ம SSH இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி ஒரு கண்டெய்னர் டு கண்டெய்னர் கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா நெட்வொர்க்கிங்கிறது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இல்லைங்களா, ஒரு மிஷின் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஓடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மிஷினில் ஓப்பன் SSH சர்வரை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதை இன்ஸ்டால் பண்ணுறேன், அதுவும் ரன் ஆகட்டும். இதை சர்வர் ஏன் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா, இந்த ஓப்பன் SSH சர்வர் நமக்கு ஒரு டேமன் வேணும் இல்லைங்களா. SSH டேமன் இருந்தால் தான் நம்மள ஒரு மிஷின்குள்ளார SSH பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இந்த மீன் டைம் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு மிஷின் எடுத்துக்கிறேன். ஸோ மிஷின் 02. ஸோ இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டாக்கர் கண்டெய்னர் ஒன்று ரன் பண்ணுறேன்.
docker container it -name. நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து my ubuntu _2 அப்படின்னு சொல்லி நான் நேம் பண்ணுறேன். இதுவும் ubuntu, இது வந்து பார்த்தீங்கன்னா bin bash. ஸோ இதை வந்து நம்ம கொடுத்தோன்னே இப்போ எனக்கு வந்து இன்னொரு கண்டெய்னர் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதனுடைய ப்ராம்ப்ட் வந்துருச்சு. ஸோ இதுக்கும் அதே இது பண்ணிக்கலாம், apt get update. ஓகேங்களா? இப்போ நம்ம மிஷின் 1க்கு வந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த மிஷின் 1ல் வந்து அது சில கான்ஃபிகரேஷன்ஸ் கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஜியோகிராஃபிக் லொக்கேஷன் இந்தியான்னு சொல்லிட்டேன். ஸோ டைம் ஜோன் வந்து நான் இப்போதைக்கு சும்மா 9 அப்படின்னு மொரிஷியஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ இதே டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மிஷின் 2க்கு போயிட்டு இன்ஸ்டால் OpenSSH சர்வர் இதுலேயும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து எல்லா இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம OpenSSH வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு SSH உடைய ஸ்டேட்டஸை பாருங்களேன். ஸ்டேட்டஸ் வந்து SSHD அப்படின்னா SSH daemon, அந்த த்ரெட்டு வந்து இன்னும் இஸ் நாட் ரன்னிங், அது ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா SSH ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஓகே அப்படின்னு வந்துருச்சு. இப்போ மீண்டும் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா SSHD இஸ் ரன்னிங். ஸோ அப்படின்னா இப்போ வந்து இந்த மிஷினில் SSHD அதாவது SSH இந்த மிஷினுக்கு பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான சர்வர் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மிஷின் 2ல் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதையும் நம்ம செட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ மிஷின் 2லையும் அதோடைய கான்ஃபிகரேஷன்ஸ் அதோடைய ஃபைனல் செட்டப்பை கேட்குது. ஸோ 9 கொடுத்துட்டு மொரிஷியஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த செட்டப்பும் இப்போது கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இப்போ SSH வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா SSH வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த கமாண்ட் வந்து எரர் அடிக்காமல் நமக்கு அந்த கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லுது. இப்போ இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி ஹோஸ்ட் நேம் இருக்குது. இதனுடைய ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 172.17.0.3. இப்போ நம்ம ப்ரீவியஸாக ஒரு மிஷின் வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு கண்டெய்னர் நம்ம ரன் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த கண்டெய்னருடைய ஐபி அட்ரஸ் பாருங்கள் 172.17.0.2. இந்த கண்டெய்னருடைய ஐபி அட்ரஸ் வந்து 172.17.0.3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 172.17.0.2வை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மிஷின்லேருந்து நம்ம அங்கே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மிஷினுக்கு கனெக்ட் பண்ணணும்னா இதுக்கு ஒரு யூசர் தேவை இல்லைங்களா. ஸோ நமக்கு ஒரு யூசர் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் இந்த மிஷினுக்கு கனெக்ட் பண்ணணும். இப்போ ஒருவேளை நம்ம வந்து ரூட் யூசர் வழியாகவே கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ரூட்டுங்கிறது கூட ஒரு யூசர் தான் இல்லைங்களா. இப்போ நம்ம இந்த ரூட் யூசரை நம்ம பயன்படுத்தி கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு சில கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா SSHD config அந்த ஃபைலில் நம்ம கை வைக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னா பாருங்களேன், cat.etc SSHD. ஸோ இந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்கு. ஸோ இந்த ஃபைலில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்மிட் ரூட் லாகின் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர்ஸை நம்ம எனேபிள் பண்ணணும். ஆனால் எப்போதுமே வந்து இந்த ரூட் யூஸராக லாகின் பண்ணுறதுங்கிறது சேஃபான ஒன்று கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதிலே ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் ஆட் -m அப்படின்னு சொல்லும்போது இந்த யூசருக்குன்னு ஒரு ஹோம் கிரியேட் பண்ணு. அந்த ஹோம் டைரக்டரி எப்படி இருக்கணும்னா home/ நம்ம என்ன பண்ணலாம்னா vd arul அப்படின்னு வச்சுக்கலாம். vd arulங்கிற ஹோமை கிரியேட் பண்ணு. அடுத்தது இந்த யூசருக்கு ஒரு ஷெல்லும் யூஸ் பண்ணி இந்த யூசர் லாகின் பண்ணும்போது இந்த ஷெல்லை காமி bin/bash யூசர் பேர் வந்து vd arul அப்படின்னு இப்போ நம்ம ஒரு யூசரை கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த யூசருக்குன்னு ஒரு பாஸ்வேர்டையும் செட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இந்த பாஸ்வேர்ட் இந்த யூசர் அப்படின்னு போட்டோடனே
அது பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட் பண்ணுது. ஸோ நான் ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து 172.17.0.2. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மிஷின் போயிடலாம். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 மிஷின். இப்போ இந்த மிஷின்லேருந்து நான் அந்த மிஷின் 02 மிஷினுக்கு நான் SSH பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் 172.17.0.2. இப்போ பார்த்தீங்களா அது வந்து கேட்குது. எஸ். இப்போது இந்த மிஷினுடைய பாஸ்வேர்டு என்ன, லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விடி அருள் அப்படிங்கிற மிஷினில் லாகின் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹோஸ்ட் நேம் போட்டேன்னா என்ன ஹோஸ்ட் காமிக்குது பாருங்கள், 172.17.0.2. அப்படின்னா இப்போ தான் வந்து நம்ம SSH வழியாக நம்முடைய 0.3லேருந்து 0.2க்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம், நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ்லேருந்து நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, கண்டெய்னருங்கிறது அதுவே ஒரு மிஷின் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய இந்த கேப்பபிலிட்டி தான் கண்டெய்னர்ஸை ரொம்ப எஃபெக்டிவான ஒன்றா அது மாற்றுது.